அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், சிறுவர்கள் மற்றும் ரமலான் நோன்பு பற்றிய இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்விடமே உதவி கேட்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அல்லாஹ்வின் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 183. ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல உங்கள் மேலும் நோன்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஆயத்தில் ஈமான் கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் என்றால், இஸ்லாமிய ஷரியத் படி பருவமடைந்த புத்திசாலித்தனமுள்ள முஸ்லிம்கள் தான் நோன்புக்கு பொறுப்புடையவர்கள். அல்லாஹ் மேலும் சூரா அன் நூர் அத்தியாயம் 24 வசனம் 59 கூறுகிறான், உங்களில் உள்ள குழந்தைகள் பருவமடைந்தால் அவர்கள் பெரியவர்கள் போல அனுமதி கேட்கட்டும். இதன் மூலம் நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், பருவமடைதல் தான் ஷரியத் சட்டப்படி சிறுவர்களுக்கு பொறுப்பு உணர்ச்சிக்கு ஆரம்பம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதற்கான ஹதீஸ் விளக்கம் என்னவென்றால், முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் இருந்து பேனா எழுதப்படும் கணக்கு உயர்த்தப்பட்டுவிட்டது. 1. விழித்தெழும் வரை தூங்குபவர். 2. பருவமடையும் முதிர்ச்சியடையும் வரை சிறுவன். 3. புத்தி சுவாதீனம் அடையும் வரை மனநலம் பாதிக்கப்பட்டவர். விளக்கம்: இந்த 3 நிலைகளிலும் உள்ளவர்கள் செய்யும் தவறுகளுக்கு அல்லாஹ் அவர்களை குற்றவாளிகளாக கருதமாட்டான். இது ஷரியத் சட்டத்தில் பொறுப்புக்கூறல் ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஹதீஸ் ஆகும். ஆதாரம்: ஜேமி அத்-திர்மிதி 1423. இதனால் நமக்கு என்ன தெளிவு என்றால், பருவமடையாத குழந்தைகளுக்கு ரமலான் நோன்பு கட்டாயமில்லை. ஆனால் சஹாபாக்களின் நடைமுறை என்ன என்றால், சஹாபியா ரூபியை பின்த் மாவெத் ரழி அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஆஷூரா நாளில் குழந்தைகளையும் நோன்பு வைக்கச் செய்வோம். அவர்கள் அழுதால் விளையாட்டு பொருட்களை கொடுத்து மாலை வரை கவனத்தை மாற்றுவோம். ஆதாரம்: சஹீஹ் அல் புகாரி 1960. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கட்டாயமில்லை, ஆனால் பழக்கப்படுத்துவது நன்மை. மென்மையாக அன்புடன் பயிற்சி அளிக்க வேண்டும். அன்பான பெற்றோர்களே தாய்மார்களே, இன்று நாம் தமக்கு தாமே கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நமது குழந்தைகளுக்கு ரமலான் நோன்பின் மகத்துவம் சொல்லிக் கொடுக்கிறோமா, அவர்களை கட்டாயப்படுத்துகிறோமா அல்லது அன்புடன் ஊக்குவிக்கிறோமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் இடத்தில் மிகவும் கருணையுடன் நடந்து கொண்டார்கள். மேலும் பாசத்துடன் அன்புடனும் நடந்து கொண்டார்கள். இஸ்லாம் கடின மார்க்கம் அல்ல, அது கருணை மார்க்கம் மற்றும் சமநிலை கொண்ட மார்க்கம். சிறுவர்கள் நோன்பு பற்றி உலமா பெருமக்களுடைய கருத்து என்னவென்றால், சிறுவர்களை 7 முதல் 10 வயசு வரும் வரையில் சிறிய சிறிய நோன்பு வைப்பதற்கு பழக்கலாம். அரை நாள் நோன்பு, வார இறுதி நோன்பு போன்ற முறையில் பயிற்சி அளிக்கலாம். உடல் நலம் பாதிக்குமெனில் கட்டாயப்படுத்தக்கூடாது. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் குழந்தைகளை ரமலானுக்கு தயார்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களின் உடல்நலனையும் மனநிலையையும் பாதுகாத்து கொள்வதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் அனைவரும் இறைவனிடம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளை இஸ்லாமில் உறுதியாக வைத்தருள்வாயாக. அவர்களுக்கு ரமலானின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைத்தருள்வாயாக. நம்மை நல்ல பெற்றோர்களாக ஆக்கி வைத்தருள்வாயாக. ஆமீன். இது வரையில் இந்த வீடியோவில் கேட்ட கருத்துகள் தாங்கள் அனைவருக்கும் பயன் உள்ளதாக அமையும் என்று சொல்லி இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ், மீண்டும் அடுத்த காணொளியில் தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மதரசா உடைய கட்டிடம் கட்டுவதற்கு தாங்கள் இயன்ற அளவு தாராளமாக நிதி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان